வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம ஆட்டுக்காலை வச்சு சூப்பு செய்ய போறது கிடையாது. ஆட்டுக்காலை வச்சு குழம்பு தான் செய்ய போறோம். ஆட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா B12, இரும்பு சத்து, துத்தநாகம், புரதச்சத்து, கொழுப்பு சத்து இவ்வளவும் இருக்கு. இரத்த சோகையை தடுக்கும், ஹீமோகுளோபினை நிறைய பெருகச் செய்யும், நரம்பு மண்டலங்களை சீரா இயங்கச் செய்யும், கண்களுக்கு நல்ல பார்வை திறனை கொடுக்கும், உடல் சோர்வை இது தடுக்கும், அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை சாப்பிட்றது அவ்வளவும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாம இந்த காலை பீஸா வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். ஆனால் சில பீஸ் என்னால் குறுக்க கட் பண்ண முடியலை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கடையிலேருந்து வாங்கியிருந்தோம்னா அழகாக இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ மஞ்சத்தூள் போட்டு அழகாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு அருவானால தான் வெட்டினேன். என்னால் அதுக்கு மேலே முடியலை. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். குக்கரில் இதால் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பிரிட்ஜி இலை, கொஞ்சம் கல்பாசி இதை போட்டுடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே வதக்கி விட்டுறலாம். அதாவது பெரிய வெங்காயத்திலேயே 1.5 வெங்காயம் போட்டிருக்கலாம். பாதி வெங்காயம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கக்கூடாது. சுற்றிலும் உள்ள கிருமிகள் எங்கெங்க இருக்கோ எல்லாம் பரவி அப்படியே வச்சாது அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். அதனால தான் நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். இது கூட 4 கீரின பச்சை மிளகாய். இதை நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன்னால 1 ஸ்பூன் நல்லா நிறைய, கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கினதும் 3 பெரிய தக்காளி இதையும் வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இவ்வளவுக்கு புதினா தலை, அதே அளவு மல்லித்தலை இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இந்த பக்கம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா நிறைய பெரிய டேபிள் ஸ்பூன்னால போட்டிருக்கேன். மல்லித்தூள் அப்படியே 1க்கு டபுளாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த பக்கம் இதெல்லாம் வெந்ததும் நாம் சுத்தம் பண்ணி வச்ச ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். என்னால் ஒரு சில பீஸு 2 கட் பண்ண முடியாட்டினாலும் அதை நல்லா அருவானால் குத்தி நச்சு விட்டுருக்கேன். உள்ளே போய் மசாலா சாரணுங்கிறதுக்காக. இப்போ இதை அப்படியே ஒரு பரட்டி விட்டுட்டு கரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இதை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், முழு மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 10 மிளகுக்கு நடத்தி போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தேவை குழம்பு அப்படிங்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாம் இதை மூடி போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். 6 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டுக்கால் உள்ளுக்குள்ளையெல்லாம் அந்த மசாலாலாம் போய் சாரணும் இல்லையா? அப்போ 6 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வெந்திருக்கும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். விசில் கேஸ் விட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆட்டுக்காலை பார்க்கலாம். நல்லா இங்கே நல்லா கொலக்குன்னு சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்ச கசகசாவை போட்டுடலாம். அடுத்ததாக இந்த அளவுக்கு ஒரு சின்ன தேங்காய் மூடி, இதை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் இது அப்படியே இருந்து கொதிக்கட்டும்.
இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.